ஹாய் மக்களே, ஜாலியோ ஜிம்கானா சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் கணேஷ் சந்திரா சினிமாட்டோகிராஃபி பண்ணி ராமர் எடிட் பண்ணி அஸ்வின் விநாயகமூர்த்தி மியூசிக் போட்டிருக்காரு. ராஜன் நீலா தயாரிச்சிருக்காங்க. எப்படி இருக்கிறது ஜாலியோ ஜிம்கானா? ஜாலியாக இருக்கா? வாங்க ஒரு உருட்டு அலசுவோம். படத்தோட ஒன்லைனர் அப்படின்னு பார்த்தா ஒரு 4 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு வர ஆர்டர் ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்குறான். அந்த ஆர்டரை அவங்க எடுத்து அதில் பார்த்தா பெரிய ஏமாத்திடுறான். அந்த அரசியல்வாதி அவங்கள ஏமாத்திடுறான். ஸோ இதை லீகலாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான வக்கீல் அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்காங்க அந்த 4 பேரும். அப்போ கையில் சிக்கின ஆள் தான் பிரபுதேவா. பிரபுவை தேடி போய் அவர் வீட்டில் போய் பார்க்குறாங்க. மனுஷன் செத்து போயிருக்கான். அங்கே ஆரம்பிக்குது கதை. யார் பிரபுதேவாவோ கொன்னா? இந்த 4 பொண்ணுங்களுக்கும் பிரபுதேவாவோட சாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமர் கலந்து ஒரு கலவையாக கொடுத்துருக்க வெளிவந்திருக்கிற படம் தான் ஜாலியோ ஜிம்கானா. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி பிரபுதேவா காசுல நம்ம எல்லோரும் போய் படம் பார்க்க போகிறோம். பிரபுதேவா அண்டு அந்த 4 ஹீரோயினுமே ஈவன் மடனா நல்லா நடிச்சிருக்காங்க. ஈவன் அபிராமியோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த கேரக்டருக்கு அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஐ திங்க் டைரக்டர் டிமாண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வெரி எக்ஸ்ப்ரெசிவாக அபிராமி நடிச்சிருக்காங்க. ஒரு மாறுபட்ட அபிராமி நம்ம இதில் பார்க்க முடியும். அடுத்த வர மிச்சம் 2 பேருமே அவங்களும் அந்த 2 பொண்ணு மொத்தம் அந்த 4 பேர் பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கா ஆகலையா அப்படிங்கிற அலசல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு, சில பேருக்கு சிரிப்பில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அந்த சிரிப்பை கையாளுவாங்க. சில பேருக்கு நம்ம சும்மா லைட்டாக பேப்பரில் காமெடின்னு எழுதி இப்படி காமிச்சிட்டோன்னா போதும் உளுந்து சிரிப்பான். சில பேர் இருக்கான் கொஞ்சம் ஒரு சின்ன எஃபர்ட் போட்டோம்னா அந்த ஹியூமர் அவங்க என்ஜாய் பண்ணுவானுங்க. சில பேர் இருக்கான் அவனை நீங்கள் உலகத்தில் உள்ள பெஸ்ட்டு காமெடியை நீ அவனை கூப்பிட்டு முன்னாடி வச்சாலும் உன்னால் முடிஞ்சால் என்னை சிரிக்க வச்சு பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. ஸோ இது நான் மொதல் சொன்ன பற்றியில் பேப்பரில் காமெடின்னு எழுதி இப்படி காமிச்சிட்டா சில பேர் சிரிப்பான் அப்படின்னு. ஐ திங்க் அந்த லெவல் ஆஃப் ஆடியன்ஸுக்கு இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். எஸ், படத்தில் சும்மா நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. தியேட்டரில் எந்த விதமான அந்த ரிவ்யூ தாட்ஸ் ப்ராசஸ் மைண்டில் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு ஃபிலிம் பார்க்க வரணும்னு சொல்லி ஒரு நடுத்தர வர்க்க மக்கள் ஆடியன்ஸ் ஏபிசின்னு இருக்காங்களே, இந்த சி லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. சக்தி சிதம்பரம் அண்ட் பிரபுதேவா காம்பினேஷன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே லாஜிக் இல்லாத ஒரு ஃபன், அவ்வளோதான். அந்த வகையில் இந்த படம் யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணலாங்கிறத நான் உறுதியாக சொல்வேன். ஒரு ரிவ்யூவராக போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. அதான் சொல்லிட்டேனே, லாஜிக் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா படம் ஒரு 2.5 hours ஜாலியாக போகும். அதுக்கு கேரண்டி. ஏன்னா தேட்டரில் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே நல்லா என்ஜாய் தான் பண்ணாங்க. தேட்டருக்கு வரவன் எவங்க ரிவ்யூவராக வரான்? எல்லாம் ஃபன்னு ஜாலியாக ஒரு டைம் பாஸுக்கு வரான். ஸோ அந்த வகையில் இது ஆவரேஜ் ஒரு டீசென்ட் ஹியூமர் படம் தான். சக்தி சிதம்பரம்ங்கிற அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் ஃபிலிம் இருக்கு இல்லையா, அந்த வகையில் இதை கரெக்டாக பார்த்து எஸ்பெஷலி பிரபுதேவா அண்டு சக்தி சிதம்பரம் காம்பினேஷன் அதுக்கு ஒரு நல்ல பாஸ்ட் இருக்குது. மீன்ஸ் நிறையா அவங்க சேர்ந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் காம்போ அவங்க 2 பேருமே. ஸோ நல்ல மூவிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி சார்லி சாப்ளின் அந்த மாதிரிலாம் நிறையா ஒரு கேட்டகரிஸ் இருக்குது பிரபுதேவா சக்தி சிதம்பரத்தோட காம்பினேஷனில். ஸோ ஒரு டீசெண்டான மூவி. அதான் சொன்னேன், லாஜிக் பார்க்காம போய் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். நான் ஒரு பிரபுதேவாவோட ஃபேனாக போய் படத்தில் உட்காந்து பார்த்தா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா பிரபுதேவா அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல கலைஞன். அவரை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அவர்கிட்ட நல்ல அவுட்புட் வாங்கலாம். டைரக்டர்ஸ் அவரை அப்ரோச் பண்ணலையா, இல்லை இவர் எல்லா கதையும் அக்செப்ட் பண்ணிக்கலையா, இது என்ன கேட்டகரின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படங்களை எடுக்கிற பிரபுதேவாவா இந்த மாதிரி சின்ன கேரக்டரை ஒத்துக்கிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி போய் பிரபுதேவாவை கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டடி பண்ணி பார்த்தா, ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தா, முதல்ல போனோன்னே அவர் சொல்லிடுவாங்க போல, சார் உங்களுக்கு ஒரு 4 ஹீரோயின் அப்படின்னு ஒன்று ஓகேன்றவாரோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் கூட வருது. ஸோ கொஞ்சம் கதையை தலைவர் பார்த்து சூஸ் பண்ணார்னா, ஏன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வராங்க, அவங்களையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். எஸ், பிரபுதேவா ஒரு ஃபுல் த்ரூ அவுட் மூவி ஒரு டெட் பாடி மாதிரி நடிச்சிருக்காரு. மகளிர் மட்டும் இல்லை, நாகேஷ் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா. ஐ திங்க் அந்த ஒரு கோர் ஐடியாவை எடுத்துகிட்டு ஃபுல் ஒரு முழுநீள படமாக பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே அவரோட அந்த ஃப்ளெக்சிபிள் பாடிக்கு அந்த கேரக்டர் அவர் ரொம்ப நல்லாவே கேரி பண்ணியிருக்காரு. டெட் பாடிட்டேருந்து என்னத்தங்க எதிர்பார்க்க முடியும்? ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க முடியாது, ஒன்லி பாடியில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த வித் லிமிட்டடு என்ன சொல்கிறது, ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே
he has done his பெஸ்ட் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. கணேஷ் சந்திரா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அவர் தான், எஸ்பெஷலி கலர்ஃபுல் காஸ்டியூம்ஸ். ஸோ இது ரெண்டும். ஈவன் விநாயக் மூர்த்தி இருக்கார் பார்த்திங்க, அஸ்வின் விநாயக் மூர்த்தியோட மியூசிக் வந்து நான் இதிலலாம் பார்க்கும்போது யூடியூப்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் படத்தோடு பார்க்குறப்ப அந்த பிளேஸ்மெண்ட்டு கரெக்டாக இல்லையோங்கிற ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. லிரிக்ஸ்லாம் ஒன்று பெரிய இதுக்காக பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வச்சு சண்டையெல்லாம் போட்டாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்கு. இந்த லிரிக்ஸ்க்காக இப்படி சண்டை போட்டீங்க அப்படின்னு. நான் கூட ஏதோ பெரிய கருவாச்சி காவியம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ எழுதிட்டாங்க போல், அப்படி கம்ப ராமாயணம் அப்படிலாம் ஏதோ எழுதிட்டானுங்க போல், அதுக்கு தான் இப்படி அடிச்சுக்கிறானுங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்து இந்த மொக்க லைன்ஸுக்கு தான் நீங்கள் இப்படி போட்டு ஒருத்தன் இப்போ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அடிச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. பட் சீரியஸ் நோட், அடுத்தவனோட உழைப்பை திருடக்கூடாதுங்கிறது இதில் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. மீன்ஸ் இதில் நம்ம யாரையும் விஷயம் தெரியாமல் ப்ளேம் பண்ணக்கூடாது. சக்தி சிதம்பரமும் ஒரு பெரிய லெஜண்ட் டைரக்டர் தான். ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கிற இவர் ஜெகன் ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணியிருக்கார் இல்லையா, நம்ம அதோட உண்மைத்தன்மை தெரியாமல் அதில் நம்ம கமெண்ட் பண்ணுறது இட்ஸ் ராங். ஸோ ஈவன் சக்தி சிதம்பரம் அவரோட இதையும் பார்த்த இன்டர்வியூவில் ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசின ஒரு ஃபீல் இருந்தது. ஃபைனலாக படத்தில் அவருக்கு ஜெகனுக்கு வந்து கிரெடிட் கொடுத்துருக்காங்க, அவரோட பேர் வருது. படத்தில் யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், கோதண்டம் அப்படிலாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ரோல் இல்லை. யோகி பாபு வராரு, சர்ச்சு ஃபாதராக வராரு, எல்லாத்தையும் பண்ணிங்களே, மண்டமேல உள்ள கொண்டே மறந்துட்டீங்களேன்ற மாதிரி அவர் கையில் கட்டியிருக்க கயிறெல்லாம் மறந்துட்டீங்க நீங்கள். அவர் எல்லா சாமிக்கும் வேண்டி கையில் நிறைய கயிறு கட்டியிருக்காரு. ஈவன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது கூட அந்த கயிறோடு ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ மண்டை மேலே உள்ள கொண்டே மறந்துட்டீங்களே டைரக்டர் சார், யாராவது ஒருத்தர் அதை நோட் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சு ஃபாதர் கையில் எக்கச்சக்கமான மாரியம்மா, எல்லா சாமிக்கு, ஐயப்ப சாமி, எல்லா ஒரு உலகத்தில் உள்ள அம்புட்டு சாமிக்கு யோகி பாபு கயிறு கட்டியிருக்காரு. ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சிருந்து அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அவ்வளோ பெரிய மிஸ்டேக்ஸ் அது. ஸோ இது எவ்வளோ சீரியஸாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்னு இதுலேருந்து தெரியுது. ஓவராலாக மக்களே ஒரு டீசெண்ட் வாட்ச், போய் உங்களுக்கு ஜாலியாக இருக்கணும்யா, எந்த லாஜிக் இல்லாமல். எனக்கு வீக்கெண்டு பொழுது போல் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, போய் என்னத்தையோ ஒன்றத்தை பார்த்து சிரிச்சிட்டு வரணும் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் மூவி. ஒருத்தரோட உழைப்பு நம்ம அவ்வளோ ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. எஸ் தேவை போட்ட டீசெண்ட் எஃபர்ட். அதான் சொன்னேன், ஒவ்வொரு கேட்டகிரி ஒவ்வொரு எப்பயுமே நம்ம பெரிய பெரிய ஹோட்டலே சாப்பிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா கையேந்தி பவனில் போய் சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடப்பாவீங்களா, இவ்வளோ சீப்பாக இவ்வளோ நல்ல ஃபுட்டு கொடுக்குறானுங்களா, அவ்வளோ பெரிய ஹோட்டலில் இவ்வளோண்டு கொடுத்துட்டு அவ்வளோ காசு வாங்குறாங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா. அந்த மாதிரி ஃபீல் இந்த படத்தை பார்க்குறப்ப இருக்கும். கிட்டத்தட்ட கையேந்தி பவனில் சாப்பிட்ட ஒரு சூப்பர் பிரியாணி ஃபீல் இருக்கும். Go and watch it. Vanakkam. Happy weekend, folks.